Hey, Vengagodinil, what is this beautiful place? Very nice. Yes, sofa. என்ன பண்ண போறீங்க? ஒழுங்கா இங்கே உட்காருங்க. புரியுதா? புரியல, நீ என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. துணி துவைக்க போறேன். தோய் நான் கொஞ்சம் ஷர்ட் தரேன், நீ தோயங்க. அது வரைக்கும் நான் இங்கே சோஃபால அப்படியே பத்தி. இங்கே இருங்க, எங்கேயும் போகாதீங்க. எங்கேயும் போக மாட்டேன், நீங்க போயிட்டு வாங்க. கோ கோ. நான் குஷ்டன் அவங்க நம்பிட்டாங்க. என் மேல இருக்க பஸ்ல போய் குளிப்பாட்ட போறாங்க. ஜாலி. ஐயோ வெக்கமா இருக்குதே. ஜாலி. என்ன ஆளை காணோம். ஐயோ அப்படியே முதுகு சோப்பெல்லாம் போட்டு ஷாம்பு போட்டு வாஷிங் பண்ணுவாங்களே. என்ஜாய்டா நாகராஜா. அடிக்குது குளிரே. அது சரி அது சரி. முல்லை பூங்கொடி கொம்பை தேடுது, கொம்பை போல உன் அன்பை தேடுது. வாரே வாரே வா வந்துட்டாங்கோ. காணோம், பேக்ல இருக்காங்க. ஐஸ் 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 கட்டி ஐஸ் ஐஸ் இதுக்கு போட்டு தெரியலையா? போதை இல்லை எனக்கு, போதை இல்லை. அது தெரியலையா? போதை இல்லை, சும்மா சொல்ல விடுங்க. ஐயோ விடுங்க, நான் குடிக்கல, போதை இல்லை. விடுங்க, ஐயோ ஐயோ விட்டுருங்க. நான் சத்தியமா குடிக்கல, இல்லை விடுங்க. அம்மா ஐயோ வலிக்குற கர்மம். ஐயோ எங்க ஓடுறீங்க? ஐயோ வேதாஜி நான் குடிக்கலங்க, சொம்மனாச்சிங்க நச்சேன். நான் சத்தியமா குடிக்கலங்க. அப்படி வாங்க வழிக்கு. உங்க வாயில இருந்து உண்மை வரணும் தான் இப்படி எல்லாம் பண்ண. என்ன பாக்குறீங்க? நீங்க குடிக்கலன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அப்படியா? எப்படி? ஏங்க அப்ப சேம் பர்ஃபார்மன்ஸா? வர வர நீங்களும் பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. போவோம். சரி அத்த விடுங்க. எப்படி கண்டுபிடிச்சீங்க? தெரியும். அதான் எப்படி? நீங்க என்ன எப்போ உண்மையா காதலிக்க ஆரம்பிச்சீங்களோ அதுல இருந்து இதெல்லாம் தொட மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ உங்களை கம்பல் பண்ணா கூட உங்களால குடிக்கவே முடியாது, குடிக்கவும் மாட்டீங்க. அதுதான் உண்மை. ஆமா வேதாஜி, நீங்க எப்ப முழுசா என் மனசுக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டீங்களோ அப்பத்துல இருந்து இந்த கருமாதத்துல நான் மறந்து தொலைச்சிட்டேன். ஞாபகம் கூட வருது கிடையாது. என்னைக்குமே அதை தொட விட மாட்டேன். எனக்கு தெரியுங்க, நீங்க இனிமே இப்படிதான் இருப்பீங்க. இந்தாங்க. தேங்க்யூ. அனிதா ஒரு நிமிஷம். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதுக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வந்துடலாம். அது என் ஃப்ரெண்டோட குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன். அதுக்கு நம்மளை இன்வைட் பண்ணியிருக்கான். வா போயிட்டு வந்துடும். நான் வரலங்க, நீங்க போயிட்டு வாங்க. ஏய், நீயும் நானும் ஒன்னா வரும்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் அனிதா. யாரை கேட்டு ப்ராமிஸ்லாம் பண்றீங்க? எனக்கு தலை ரொம்ப வலிக்குது. நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நீயும் நானும் சேர்ந்து எங்கேயுமே போனதில்ல. போயிட்டு வரலாம் ப்ளீஸ். நான் தான் வரலன்னு சொல்றேன்லங்க. ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதா? ஏய், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவன். நான் போலன்னா தப்பாயிடும், கோச்சுப்பா. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நான் சொல்றது கேளு. போயிட்டு வரலாம் வா. போயிட்டு தலையை மட்டும் காமிச்சிட்டு உடனே கிளம்பி வந்துடலாம். ஓகேவா? உடனே வந்துடலாமா? ஐயோ ரொம்ப நேரம்லாம் ஆகாதுமா, உடனே வந்துடலாம். ஓகேவா? சரி, நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். சரி.
திறந்தா இருக்கு, உள்ள வாங்க. அடே, வாங்க சார். வணக்கம். உட்காருங்க சார். பரவாயில்ல. ப்ளீஸ் உட்காருங்க சார். சரி. என்ன சார் சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. இல்ல ராமநாதன், நான் வர்றதுதான் முறை. இவரா? இந்த ஆளு எதுக்கு மறுபடியும் வந்திருக்காரு? சொல்லுங்க சார், என்ன விஷயம்? சார், உங்க மருமகளை கொஞ்சம் வர சொல்லுங்களேன். அவளை எதுக்கு இப்ப கூப்பிட சொல்றாரு? மருமகளியா? இதோ கூப்பிடுறேன். வேதவல்லி, வேதா. வரேன் மாமா. வணக்கம் சார். வணக்கம்மா. மாமா கூப்பிட்டீங்களே? சார் தான் கூப்பிட சொன்னாரு. வேதா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஐயோ சார், என்கிட்ட எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? இல்லம்மா, அன்னைக்கு நான் அப்படி நடந்திருக்க கூடாது. அதுக்கு தான் மன்னிப்பு கேட்டேன். அன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு அப்புறம் இந்த பக்கமே வரமாட்டாருன்னு நினைச்சா மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. ராமநாதன் சார், நீங்களும் என்ன மன்னிக்கணும். என்ன சார், எதுக்கு சார் நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? எனக்கு புரியுது சார். அன்னைக்கு அப்படி நடந்துருக்க கூடாது. அந்த சூழ்நிலையில யாரா இருந்தாலும் அப்படித்தான் சார் நடந்துகிட்டு இருப்பாங்க. சார், இருந்தாலும் நான் பண்ணது ரொம்ப தப்பு. வீட்டுக்கு போனதும் அம்மா என்னாச்சுடா, ஏன் இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டேன்னு கேட்டாங்க. நானும் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இதுக்காக தான்மா சீக்கிரம் வந்தேன்னு சொன்னேன். அம்மா என்ன ரொம்ப திட்டாங்க. நான் ரொம்ப சின்ன வயசுலயே விதவையானவிட. என்ன பார்த்துட்டு போய் தானே படிச்ச, வேலை பார்த்த, இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையிலயும் இருக்கிற. அப்போ நான் உனக்கு அபசகுரமா தெரியலையா? உன் அம்மானா உனக்கு அபசகுரமா இல்ல, மத்தவங்கன்னா அபசகுரமா தெரியறாங்களான்னு கேட்டு திட்டாங்க. பொதுவா கரப்பாம்பூச்சியை பார்த்தா பொண்ணுங்க எல்லாரும் பயப்படுறது ஒரு இயல்பான விஷயம்தான். அதனாலதான் இந்த பொண்ணு கையில இருந்த கிளாஸை கீழே போட்டுடுச்சு. அதை போய் பெருசா எடுத்துட்டு ஒரு டீலை க்ளோஸ் பண்ணிட்டு வந்திருக்கேடா. உன்னால அந்த பொண்ணுக்கு எவ்வளவு கெட்ட பேர் வந்திருக்கும். அந்த பொண்ணை என்னெல்லாம் பேசியிருப்பாங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க. நான் கூட அவ்வளவு ஃபீல் பண்ணல, மருமக தான் ரொம்ப ஃபீல் பண்ணா. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நீ முதல்ல அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வான்னு சொல்லிட்டாங்க சார். அதான் கிளம்பி வந்தேன். நான் அன்னைக்கு பண்ண விஷயம் உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இல்ல சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் அதை பெருசாலாம் எடுத்துக்கல சார். யோ, எதுக்குயோ இப்ப இவ்ளோ சாரி கேட்டுட்டு இருக்க? நீ போன நிம்மதியில இருந்தனா? இந்த மூட நம்பிக்கையும் சகுனம் பார்க்கறதும் படிச்சவங்களை கூட எந்த அளவுக்கு முட்டாளாக்கி வச்சிருக்கு பாருங்க. இது எங்க அம்மா சொல்லும்போது தான் எனக்கு உரைச்சுது. நான் கூட அன்னைக்கு அதுக்கு பெருசா எடுத்துக்கிட்டு தான் இவர் கூட கொஞ்சம் கடுமையா பேசிட்டேன். சாரிம்மா. என்ன மாமா, இவர் மன்னிப்பு கேட்டதே எனக்கு தர்ம சங்கடமா இருக்கு. நீங்களும் ஏன் மாமா? இல்லம்மா, நான் அன்னைக்கு கொஞ்சம் நிதானமா இருந்திருக்கணும். அவசரப்பட்டு அவளை கடுமையா பேசிருக்க கூடாது. என்ன அவளுக்கு பெரிய கான்ட்ராக்ட் சாரு கூட சைன் பண்ண முடியலங்கிற வருத்தம், வேற ஒண்ணும் இல்ல. பரவாயில்ல மாமா. என்ன பெருசா மன்னிப்பு கேட்டுடுச்சு, எல்லாம் மொத்தமா மாறிடுச்சு. சார், அந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டு வான்னு எங்க அம்மா கண்டிப்பா சொல்லிட்டாங்க சார். ஃபைல் கொண்டு வாங்க, இப்பவே சைன் பண்ணிடலாம். சார், என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், நீங்க எடுத்துட்டு வாங்க. நல்ல விஷயத்தை தள்ளி போடக்கூடாது. போங்க. இதை கொண்டு வரேன் சார். உட்காருங்க சார். காஃபி போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? இருக்கட்டுமா, தண்ணி மட்டும் கொடு. இதை கொண்டு வரேன். ஆர்டரும் சொதப்பிடுச்சு, இவளுக்கும் கெட்ட பேர் வந்துடுச்சுன்னு சந்தோஷத்துல இருந்தா மறுபடியும் எல்லாம் ஓகே ஆகுதே. இந்தாங்க சார். என் மருமகிட்டே கொடுங்க சார். மாமா நீங்களே வாங்கிக்கோங்க மாமா. இல்ல, நீயே வாங்கிக்கோ. வாங்கிக்கங்க. இவளுக்கு ராசியான கேள்வி தான். ஓ
ரொம்ப அப்ப நன்றி நான் சார். வரட்டுமா சார்? நன்றி உங்க மருமகளுக்கு சொல்லுங்க. அப்ப நான் வரேன் சார். சரி சார். வரேம்மா. வாங்க சார். இந்தாங்க மாமா. சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். ஆர்டர் கேன்சல் ஆகும்னு பார்த்தா வந்தாரு, கையெழுத்து போட்டு கொடுக்கறாங்க. இவரும் மன்னிப்பு கேக்குறாரு. என்ன நடக்குதுங்க? இருவேத வழி உனக்கு இருக்கு. வாங்க சார், வாங்க வாங்க, உள்ள போங்க போங்க. ஏய் வாடா வாடா, எப்படிடா இருக்க? சூப்பரா இருக்கேன்டா. வாங்க சிஸ்டர். பாத்தியா, சொன்ன மாதிரி வைஃபோட வந்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்டா. ஆ, தேங்க்ஸ் சிஸ்டர். வீட்ல யாரும் வரலையா? இல்ல வீட்ல இருந்து யாரும் வரல. என்னடா அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பிரமாதமா இருக்கு. ஒரு நிமிஷம் இது போயிட்டு வாங்க. வாங்கண்ணா, வாங்கக்கா. ஏய், என்ன பார்த்தா அக்கா மாதிரி இருக்கா? இல்ல உன்னை விட வயசு ஜாஸ்தியா தெரியுதா? சாரி, ஒரு மரியாதைக்காக தான் அக்கான்னு சொன்னேன். ஐயோ ஏய், மரியாதைக்கு கூப்பிடுறதுனா மேடம்னு கூப்பிடு. அனிதா, என்ன இதெல்லாம்? சாரிங்க, அவ கொஞ்சம் மூட் ஆஃப்ல இருக்கா. நீங்க போய் மத்தவங்கள கவனிங்க, நாங்க வரோம். சரிடா மச்சான். சரி சரி, நீ வா. ஏய், ஏன் இப்படி மானத்தை வாங்குற? நீங்க தான் என் மானத்தை வாங்குறீங்க. இந்த மாதிரி ஒரு லொக்காலிட்டியில ஒரு ஃப்ரெண்ட புடிச்சு என் ஸ்டேட்டஸ் தெரியாம நீங்க கூப்பிட்டு வந்து என்ன அசிங்கப்படுத்துறீங்கல்ல? ஏ அனிதா, ப்ளீஸ் ஒரு half an hour எனக்காக பொறுத்துக்கோ ப்ளீஸ். ஓகே, half an hour மட்டும்தான். அதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன். சரி, Okay. ஓகே, வா. ம். வாடா. என்னங்க ரொம்ப வேர்க்குது? ஏசி இல்ல? ஆர்டர் பண்ணிருக்கோம், 1 வீக்ல வந்துருங்க. ஏய், எங்கடா உன் பையன் குட்டிக்குமார? அவனா? அதோ அங்க இருக்கான், அவனை தூக்கிட்டு வா. அனிதா, இதை புடிய புடின்னு. இந்தாங்கண்ணா. அடடடடடடட, வாங்க 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 வாங்க. அடடே குட்டிக்குமார், ஏய் பையன் அப்படியே ஒன்ன மாதிரியே இருக்கான்டா. ஏய் அனிதா, பையன் பாரு எவ்வளவு கியூட்டா இருக்கானே. ஏய் ஆன்ட்டி, கை கொடு கை கொடு கை கொடு கை கொடு, ஆமா, aunty, ஆமா. கை கொடு. ஏய் மச்சான், உனக்காக தானே வெயிட்டிங். கேக் கட் பண்ணிடலாமா? பண்ணிடலாம்டா பண்ணிடலாம். இந்தாங்க சார புடிங்க. டேய் டேய், ஒரு நிமிஷம் இரு, நான் போய் அம்மாவை கூட்டு வரேன். சரிடா. என்ன செல்லும், கேக் கட் பண்ணலாமா? மா, இவன் என் ஃப்ரெண்டு நடராஜ். வணக்கம். இது அவங்க வைஃப் அனிதாமா. நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்குமா? அம்மா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அனிதா வா, ஆசீர்வாதம் வாங்க. ஐயோ, ஒண்ணும் இல்ல. நம்ம கேக் கட் பண்ணலாம். என் செல்லம் இல்ல. மகராசியார்மா, எப்பவும் 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். ஏமா, வீட்ல ஏதாவது விசேஷம் உண்டாமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஏமா, ஏதாவது தள்ளிக்கிள்ளி போட்டிருக்கீங்களா? அதெல்லாம் தப்புமா. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அத காலகாலத்துல செஞ்சு முடிச்சிடணும். ஐயோ, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லம்மா, நாங்க சாதாரணமா தான் இருக்கோம். என்னப்பா, உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? ஏமா, எது கேட்டாலும் உன் புருஷனையே முறைச்சு பாத்துட்டு இருக்கேம்மா. உங்களுக்குள்ள எனக்கம் இல்லையாம்மா? ஏங்க, half an hour முடிஞ்சு போச்சுல, நான் கிளம்புறேன். ஏய் அனிதா, இரு இருந்து கேக் கட் பண்ணதுக்கு அப்புறம் போலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணு ப்ளீஸ். கார் கீயை கொடுங்க. கார் கீ கொடுங்கன்னு சொன்னேன். அனிதா ப்ளீஸ். கார் கீ சீக்கிரம் எடுங்க. டேய் மச்சான், என்னடா ஏதாவது பிரச்சனையா? அவ ஏதோ மூட் ஆஃப்ல இருக்கா, அதான். இல்லனா அவ இப்படி பிஹேவ் பண்ண சரி, மாட்டா. இருக்கட்டும், பரவாயில்ல விடுறா. இந்தடா gift. தேங்க்ஸ் மச்சான், தேங்க்ஸ். வரேன். ஆ. போயிட்டு வரேன்டா ஜூனியர் குமார். வரேம்மா. சரிடா. சரிங்கண்ணா. ஏன் அமைதியாவே வர? பின்ன என்ன ஆட்டம் போட்டு வர சொல்றீங்களா? என்ன அனிதா இப்படி பேசுற? வேற எப்படி பேசணும்? என்ன அனிதா, இப்ப என்னதான் பிரச்சனை உனக்கு? அவங்க என்ன கேட்டாங்கன்னு பாத்தீங்கல்ல, அதான் அப்பவே வரமாட்டேன்னு சொன்னேன். என்ன கம்பல் பண்ணி கூட்டிட்டு போய் அசிங்கப்படுத்திட்டீங்க. ஏய், என்ன இத போய் நீ ஒரு பெரிய விஷயமாக்கிட்டு இருக்க? பேசாதீங்க. அது என்ன சின்ன விஷயமா? எனக்கு அதை பத்தி நினைச்சாலே அவ்வளவு கோவம் வருது. இதுக்கு தான் அப்பவே சொன்னேன், அங்க வரமாட்டேன். இந்த மாதிரி லோ கிளாஸ் வீட்டு ஆளுங்க ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் வந்தா இப்படிதான் ஆகும். அனிதா, ரொம்ப தப்பு அனிதா, இப்படிலாம் பேசாத.
அவங்க ரொம்ப யதார்த்தமா கேட்டதை நீ ஏன் இவ்வளவு பெரிய விஷயமாக்குற? யதார்த்தமா கேட்டாங்க. என்னன்னு நம்ப சொல்றீங்களா? அவங்க கேட்டதுன்னு யதார்த்தமாவா இருந்தது? யாரோ கேட்க சொன்ன மாதிரி இருந்தது. இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அனிதா. எனக்கு என்னவோ நீங்க கேட்க சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. அனிதா, என்ன ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? சும்மா நடிக்காதீங்க. உங்களுக்கு குழந்தை வேணும்னு ஆசை, அத என்கிட்ட கேட்க முடியலல்ல, அதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நினைச்சா கேவலமா இல்ல உங்களுக்கு? சரி, அப்படியே இருந்தாலும் இப்ப அப்படி கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? இறங்குங்க. என்ன? கீழே இறங்குங்கன்னு சொன்னேன். அவங்க பேசுறது உங்களுக்கு தப்பாவே தெரியலல்ல? அவங்க பேசுனது தப்பு தானே? அவங்க பேசுனது தப்பா எனக்கு படுது. முதல்ல கீழே இறங்குங்க. ஏய், என்ன பேசுற நீ? இறங்குங்கன்னு சொன்ன, இறங்குங்க. ஏய் நெட்டே, இங்க என்னடா பண்ணுகிற? ஒண்ணும் இல்ல. வண்டி எங்கடா? ஏய், ரோட்ல என்னடா பண்ணுகிற? என்னடா பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் இல்ல. பொய் சொல்லாத, ஏதோ பிரச்சனை இருக்குது. என்ன? நானும் அனிதாவும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன், என்னோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு. ஏமா வீட்டுல ஏதாவது விசேஷம் உண்டாமா? சரி, அப்படியே இருந்தாலும் இப்ப அப்படி கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? இறங்குங்க. வண்டியில இருந்து கீழே இறக்கி விட்டுட்டு அவ பாட்டுக்கு போயிட்டானே. வண்டியில ஏறுவா. உட்கார் உட்கார். வாடா அனிதா. அனிதா இங்க வாமா. அண்ணே ப்ளீஸ் விட்டுருண்ணே. இருடா டேய், இருடா, நான் கேக்குறேன். இங்க கொஞ்சம் வாமா. அண்ணே வேணாண்ணே, பேசி சும்மா இருடா. என்னம்மா நீ? ஏமா இந்த மாதிரிலாம் பண்ணுற? என்னம்மா உன் பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்களா கூப்பிட்டீங்க, கை கைன்னு கத்திட்டு இருக்கீங்க. என்ன வேணும்? இல்லம்மா, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நான் கை கைன்னு கத்தவும் இல்லை. இந்த பாருமா, நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. அது ஏன் பண்ண, எதுக்கு பண்ணது உனக்கு கேட்கலாம் தான் வந்துருக்கேன். ஏன் நான் என்ன தப்பு பண்ண? என்ன பண்ணியா? ஏம்மா நீ பண்ண தப்பு இல்லையாம்மா? ஆம்பளை பையம்மா, அதுவும் உன் புருஷன், அப்படியே அவனை நடு ரோட்டில் இறக்கிட்டு வந்துருக்குற. தப்பு இல்லையா அது? ஓ, அதான் விஷயமா? என்னங்க ஆள் கூட்டிட்டு வந்து பிரச்சனை பண்றீங்களா? ஆளா? தப்புமா தம்பி. நாளைக்கு என் தம்பிக்கு ஏதாவது ஒண்ணுனா அண்ணங்கார நான் தான் வந்து நீனும், புரியுதா? அவன் என்ன பண்ணான்னு அப்படியே அவனை நடுவில் விட்டுன்னு வந்த. அப்படி என்னம்மா அவனுக்கு கோவம் புரியல எனக்கு. இந்த பாருமா, பொண்ணுனா புருஷனு கொஞ்சம் அடங்கி போதுல தப்பு கிடையாது. அது சண்டையாச்சுன்னா அது உணவு நல்லது கிடையாது. குடும்பம் இங்க பாருங்க, எங்க 2 பேருக்குள்ள 1000 இருக்கும். அதுக்குள்ள நீங்க எதுக்கு மூக்க நுழைச்சிட்டு இருக்கீங்க? தேவையில்லாம கத்திட்டு இருக்கீங்க. இல்லம்மா. டேய் 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 இருடா இருடா. டேய் இரு, சண்டை நீ நான் பேசுனீங்கல. சைலண்ட். டேய் சைலண்டா இருடா. இந்த பாருமா, புருஷன் பொண்டாட்டி உள்ள 1000 இருக்கும். அதுல மூக்கு விட கூடாதுன்ற இங்கதான் எனக்கு இருக்குது. ஆனா எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள நடக்கணும், ஒரு ரூமுக்குள்ள நடக்கணும். அத்தை விட்டுட்டு என் தம்பியை போய் நடுரோட்ல விட்டு வந்துருக்கு. என்னம்மா அவனுக்கு எப்படி என்னம்மா டென்ஷனு? இந்த பாருமா, புருஷன் பொண்டாட்டினா தகராறு நடக்கும், பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு குத்து போகணும். அவன் அவள்லாம் சைலண்டா இருந்துருக்கான், நீ கொஞ்சம் விட்டு குத்தான் போயேன். ஒண்ணு அப்படித்தாமா இருக்கணும். ஏன் எனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்ததே கிடையாதா? நான் எவ்வளவோ தப்பு பண்ணிருக்கிறேன். ஆனா அவங்க ஒரு நாள் கூட இந்த மாதிரி சண்டை போட்டே கிடையாது. அவங்க அப்படியே அது, ஆனா அவங்களுக்கு பயமா கோவம் வரும். ஆனா அவங்க அப்படியே அது அப்படியே பக்குவமா நடந்துப்பாங்க. கத்துக்கணுமா அதெல்லாம் நீ பாத்துக்கிட்டே. வருமா, என் தம்பியை பத்தி நல்லா தெரியும். அவன் எல்லாத்தையும் சைலண்டா பொறுமையா இருக்கணும். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான். ஆனா அதுக்கு அவன் எப்பவும் இதே மாதிரி இருந்துட மாட்டான். நீ தேவையில்லாம அவனை பத்தி அசிங்கம் பத்தினா அவனும் ரேங்குவான். அப்புறம் தேவையில்லாம பிரச்சனை வரும், சண்டையில போய் என்ன பண்ணுவீங்க?
இல்ல என்ன பண்ணுவீங்க? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். என்ன பண்ணுவீங்க? இது எனக்கும் என் புருஷனுக்குள்ள பர்சனல் மேட்டர். எங்களுக்குள்ள 1000 இருக்கும். நாங்க இன்னைக்கு சண்டை போட்டுக்குவோம், நாளைக்கே சமாதானம் ஆயிக்குவோம். இதுக்கு நடுவுல நீங்க யாரு? நீங்க பாட்டுக்கு வந்தீங்க, சத்தம் போட்டு கூப்பிடுறீங்க. இப்படி இருக்காத அப்படி இருக்காதன்னு சொல்றீங்க. என் புருஷனுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நான் எப்படி இருக்கணும், யார மாதிரி நடந்துக்கணும்னு நான் தான் டிசைட் பண்ணணும். நீங்க எனக்கு சொல்லாதீங்க. எங்க அப்பாவே என்ன ஒண்ணு சொன்னதில்ல. நீங்க யார் என்ன கேக்குறதுக்கு? அனிதா, ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கேன். இது நல்லதுக்கு. டேய் 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 சோ என் வீட்டு வேலைக்காரியாவ நான் அவள மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் பொறுமையா கேட்டுட்டு இருக்கணுமா? ஏய் சீ, வார்த்தை அளந்து பேசு. என்ன பேசிட்டு இருக்க நீ? டேய் டேய் இருடா டேய் இரு. இது பாருங்க, எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கும் ஒரு தகுதி வேணும். சாதாரண ஆட்டோ டிரைவர்லாம் என்கிட்ட வந்து நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், புருஷனை இப்படிதான் மதிக்கணும்னு கிளாஸ் எல்லாம் எடுக்க கூடாது. இவங்களுக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்குன்னு கேக்குறேன். என்னடா பண்ணீங்க நீங்க? இல்ல ஏய் ஏய் என்னடி என்னடி தகுதி வேணும்? உனக்கு என்னடி தகுதி இருக்கு? உனக்கு என்ன தகுதி இருக்கு? சும்மாடா. விடுடா என்னடா? விடு சொல்றேன். ஓரா பேசிட்டு நான் சொல்ல புரிஞ்சு விடு. என்னடா பேசிக்கும் போது கை நீட்டுற? என்னடா டேய்?